கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30, 31, 2 வசனங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. ஏன்னா சில நேரங்களில் நம்ம நம்பிக்கை இழந்து போயிருப்போம், சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருப்போம். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் கேள்விக்குறிகளாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் இது இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது பாருங்க. வாலிபர்கள் கூட இடறி விழுந்துருவாங்க, இளைஞர்கள் கூட சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைவாங்க. புது பெலன் அடைந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க போகிறாங்க. புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறக்கும். கழுகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் பறக்கும் தெரியுமா? அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிற இறையை அப்படியே கண்டுபிடிச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையும் அதுதான். ஏன்னா கழுகுகளை பொறுத்த மட்டும் மிகவும் உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவைகளில் ஒன்று தான் என்ன, கழுகு. அது புது பெலன் அடையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆயிடுச்சுனாக்கா அந்த கழுகுக்கு உண்டான அந்த சிறகுகள் எல்லாம் கொட்டி போயிடும், நகங்கள் எல்லாம் விழுந்து போயிடும், அழகு தேஞ்சு போயிடும். அழகுனா மூக்கு தேஞ்சு போயிடும். இது உடனே என்ன பண்ணுமா, தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேட்டையாட போகாது. ஒரு பெரிய ஒரு பாறையின் மேலே போய் உட்கார்ந்து அங்கிருந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய அந்த ஓய்வு நாட்களை சந்தோஷமாக கழிக்கும். தனக்குள்ளே தன் உடம்புல இருக்கிற முடியெல்லாம் விழுந்து போகும், நகங்கள் எல்லாம் கூர்மை இல்லாத என்ன பண்ணும், போயிடும். சில நாட்கள் ஆன உடனே அந்த நகங்கள் எல்லாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். நகங்கள் வளர ஆரம்பித்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நகங்கள் வளரும், இறகுகள் வளரும், சிறகுகள் வளரும். இதெல்லாம் வளர ஆரம்பித்த உடனே தன்னுடைய அழகு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அழகு பாறையில் அப்படி தேய்ச்சதுன்னா அது நல்ல கூர்மை அடையும். அடைஞ்ச உடனே என்ன ஆகும் தெரியல, வேட்டையாடுறதுக்கு புறப்பட்டு போகும். அப்போ அதுக்குள்ள இவ்வளவு நாள் ஓய்வு எடுத்திருக்குது இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஓய்வு எடுத்து இல்லை, அதிலிருந்து புது பெலன் அதுக்குள்ளே வந்துடும். அந்த புது பெலனோடு கூட மிக உயரமாக பறந்து மிக வேகமாக பறந்து வேட்டையாடக்கூடிய அந்த பெலன் அதுக்குள்ளே வந்துடும். அன்பானவர்களே, காத்திருந்ததினால கழுகுக்கு அப்படி ஒரு பெலன் கிடைச்சது. அது மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அப்படி ஒரு பெலன் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாம் இடறி விழுந்துருவாங்க, அவர்களுக்கு கூட அந்த பெலன் இருக்காது. முதிர் வயதிலும் கூட கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா கழுகை போல புது பெலன் அடைவீங்கன்னு வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, நம்ம பெலனற்று போயிருக்கிறோம், நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை விரக்தி அடைஞ்சிருக்குது, நம்மளால எதுவும் முடியல அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு கூட எண்ணங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்க. தயவு செஞ்சு கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த நிலை வேண்டாம், எனக்கு ஒரு புது பெலனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பெலனை கட்டளையிடுங்க. நீங்க உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவரோட சமூகத்தில் உட்காருங்க, பொறுமையா நிதானமாக காத்திருங்க. கழுகுகளை கூட புது பெலனோடு கூட புது ஆரோக்கியத்தோடு கூட புதிய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்க உங்களுடைய வேலையை, உங்களுடைய பணியை, உங்களுடைய செயலை இன்றைக்கு நீங்க துவங்க போறீங்க. அதில் மாற்றம் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே,
எப்படி உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலனடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள், தன்னுடைய பணியிலே சோர்வடையாமல் இன்னும் புது பலனோடு, புதிய ஆரோக்கியத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் கடந்து போவார்கள் என்கிற இந்த வேத வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக செய்யும் ஆண்டவரே. நாங்கள் பலனற்று இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம், நாங்கள் விரக்தியோடு இருக்கிறோம். ஆண்டவர் தாமே நாங்கள் உமக்கு காத்திருக்கிற போது எங்களுக்கு புது பலனையும் புது ஆரோக்கியத்தையும் இருக்கார். வாலிபர்களைப் போல் அல்ல, நாங்கள் முதியவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனை தந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.